எங்கள் அம்மாவுடைய மகளிர் குழுவில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு பாண்டிச்சேரி அண்ட் அதன் சுற்றியுள்ள சில கோவில்களுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தாங்க. பீச்சுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நானுமே வருவேன் அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன். பீச்சுக்கு என்னமோ ஈவினிங் தாங்க போயிருந்தோம். அண்ட் காலையில் இருந்தே நாங்கள் வந்துட்டு ஒரு கோவிலுக்காக போயிருந்தோம். ஸோ அதை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். போனதுலேயே இந்த கோவிலோடைய சிலை ரொம்ப உயரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்துட்டு படியிறங்கி கீழே உள்ளே போய் பார்க்குற மாதிரி, சொர்க்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ரோடாக அலைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கடைக்கு போனோம். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். சின்ன வயசில் என்னவோ ஸ்கூல் ட்ரிப்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸில் போயிருக்கோம். பட் இது வந்துட்டு லைஃப் டைம் போட்டில் போகிறது வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்போ பாரு சிஸ்டம் மட்டுமே பார்த்து சம் போட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு வந்துட்டு இப்படி இயற்கையில் இணைஞ்சது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய சாரி, வீடியோ வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் கிளியராக இல்லை. என்னுடைய ஒரு 8 வருஷம் பழைய டம்மி ஃபோனில் எடுத்தேன். இந்த மாதிரியான ஆர்டிகிராஃப்ட்ஸான ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்ததுக்கு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மேக்னெட்டிக் இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என்ன பொறி நிறையா நடந்து எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்படியே நடந்து போயிட்டு இந்த லாஸ்ட் கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே ஒரு குட்டி கூத்து நடந்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரஷ்ஷாக இருக்குது இந்த கோவில் அப்படின்ட்டு நாங்கள் வெளியவே இருந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் சீக்கிரம் தான்ப்பா போகுது அப்படின்ட்டு திருப்பியும் லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு தான் வெளியே வந்தோம். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.